அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் எங்களோட தோட்டத்தில் என்னென்ன காட்ட போகிறேன்றதை நான் சொல்கிறேன். மற்றது என்னென்ன டிப்ஸுகளை நான் பாவிச்சிருக்கிறேன், என்னென்ன கற்றுக்கொண்டேன்ன்றது. உதாரணத்துக்கு நான் இன்றைய காணொளியில் உங்களோட கலந்து என்னென்ன அந்த மின் சினங்களை பற்றி, மற்றது சுரக்காய் கண்டுகள் எப்படி வந்திருக்குது என்று சொல்லி, உருளைக்கிழங்கு எப்படி வித்தியாசமான சாடிகளில் வச்சு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, நத்த தொல்லியல், அது மழை 2-3 கிழமை இருந்தபடியினால அந்த நத்த தொல்லியே கூடுதலாக எல்லாரும் அனுபவிச்சிருப்பினோம். அதுண்ட தொல்லை, அது மற்றது கோல், கேள் என்று சொல்லப்படுகின்ற, இங்கே குரீன் கோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோவா இனத்தை பற்றியும், மற்றது உள்ளி பெரும்படியாக எல்லாருமே இப்போ அது வெளியான பொருள் எங்களுடைய தமிழர்களுக்கு நாளாந்தம் பாவிக்கக்கூடிய ஒரு பயிர். மற்றது அது இந்த நன்மைகளோ உடம்புக்கு குளிர்ச்சிகளை விட அதாலேயே நிறைய வருத்தங்களை போக்காட்டலாம் என்று சொல்லி அதையுமே தான் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை, இந்த பயிர்களை எப்படி என்று உங்களோட சேர்ந்து பார்க்க போகின்ற. இன்றைக்கு காட்ட இருக்கிறது முழுமையாக காட்ட நேரம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியைத்தான் உங்களோட காட்டி அதை விளங்கப்படுத்தி என்னென்னன்றதை உங்களோட பேசிக்கொள்ள போகிறேன். முதல்ல நான் உள்ளிக்கு போக போகிறேன். உள்ளி 2 விதமான உள்ளி நட்டான்னு சொல்லி உங்களுக்கு நடும் போதும் காட்டிருந்தேன், நட்ட காலத்தையும் சொல்லியிருந்தேன். எலிஃபண்ட் உள்ளி என்று சொல்லப்படுற வித உள்ளி அதில் வாங்கி, பெரிய உள்ளி, அதனால தான் அந்த எலிஃபண்ட் என்ற பேரே வந்தது அந்த உள்ளிக்கு. அது நட்டுருக்குறேன். அதை விட சூப்பர் மார்க்கெட்டில் கடைகளில் நோமலாக நாங்கள் கறிக்கு பாவிக்கிறதுக்கு வாங்குவோமே, அந்த உள்ளியையும் வாங்கி நட்டிருந்தேன். அப்போ வித்தியாசம் காட்டியிருந்தேன்னா உங்களுக்கு என்னென்று சொன்னால், எல்லாரும் பொதுவாக என்னோட பேசின போது மக்கள் சொன்னார்கள், நாங்கள் நோமலாயே இந்த உள்ளி வாங்கி நடுறோம், அதெல்லாம் வருது என்று சொல்லி. அப்போ அதே பார்க்கல தான் நான் எலிஃபண்ட் உள்ளி கண்டு நடப்படுற இந்த பெரிய இன வித உள்ளி கண்டு சொல்லி அதை நடைக்கல அதில் வித்தியாசம் தெரியுதுன்னு தான் நான் 2 உள்ளியையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளி என்று சொல்லப்படுறதை நான் சொல்லியிருந்தேன், 2 விதமான உள்ளி நட்டன் என்று சொல்லி. அந்த உள்ளியை இங்கே இதில் மேலே பூ வருது. இந்த பூவை விட்டம் என்று சொல்லி சொன்னால் இந்த பூவிலேயுமே உள்ளி வரும், ஆனால் நல்ல குட்டி 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 உள்ளியாக இருக்கும். இப்போ கொஞ்சத்தை என்ன செய்யலாம், இப்போ இதிலேயும் உள்ளி எடுக்கிறபடியாக இதை விடலாம். ஆனால் இந்த உள்ளியை எடுத்து இதை நாங்கள் இதோட கட் பண்ணி, அதாவது வெங்காய பூவில் முறிச்சு விடுமா போல் இதையும் இப்படி முறிச்சு விட்டால் அடி உள்ளி பெருக்கும். இப்போ 6ஆம் மாதம் முடியுது. நோமலாக இது 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் கடைசி 8ஆம் மாதத்தில் பிடுங்கக்கூடிய மாதிரி வரும். அப்போ நாங்கள் இதில் கொஞ்சத்தை எதுக்காகன்னு சொன்னால், முதல் தடவை நட்டபடிக்கினால இதில் உள்ள வர்ற உள்ளியை எடுக்கிறதுக்காக நான் இந்த அப்படியே மேலே மொட்டையும் அப்படியே விட்டுருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் இதை முறிச்சு விட்டால் கீழ் உள்ளி பெருக்கும், அப்படியே செய்யலாம். இதை பார்த்தா இப்போ பார்வைக்கு லீக்ஸ் மாதிரி தெரியுது, இன்னுமே பச்சையாக இருக்குது. அப்போ நாங்கள் பிடுங்குற காலம் இன்னும் 1 மாதம் செல்லும். இந்த 1 மாதம் இந்த பூவிலையும் சின்ன சின்ன உள்ளி வந்ததுக்கப்புறம்தான் இந்த இலையும் பழுக்க வலிக்கிட்டா போல் இதை நாங்கள் அறுவடை செய்யலாம். அதே நேரம் இது 8ஆம் மாதம் தான் பிடுங்க போகிறோம் என்றால், இப்போ 6ஆம் மாதமே இது எல்லாம் கீழே விழுந்துட்டார். இதில் பெருசாக பூ வந்து இதண்டே இல்லை. இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளி. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினபடிக்கினால இது எல்லாருமே எனக்கு என்னோட தொடர்பு கொண்டவை போட்டிருந்துச்சுன்னா, அக்கா நாங்கள் எல்லாம் இங்கே உள்ளி நட்ட நாங்கள் எல்லாம் பிடுங்கிட்டோம், இப்படி எல்லாம் வந்திருக்குது என்று சொல்லி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தவை. இப்போ நாங்களும் இதை பிடுங்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் விளைச்சல் இனி பிடுங்க என்னென்னு சொன்னால் எல்லாம் பழுத்துட்டுது. அப்போ இதே மாதிரி விளைச்சல் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தெரியுது எப்படியான உள்ளியை நீங்கள் நடலாமென்று சொல்லி. இந்த உள்ளி கிடைக்காதாக்கள், இந்த பெரிய உள்ளி இனம் கிடைக்காதாக்கள் இந்த உள்ளியை நட்டுக்கொள்ளலாம். இந்த உள்ளி கிடைக்குமா இருந்தால் பெரிய இனம் பெருசியை நடலாம். இப்போ நான் இந்த உள்ளியை எல்லாம் பழுத்து தண்டுட்டது நான் வெயிட் பண்ணினேன் இந்த காணொளி எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் பொறுத்து கொண்டிருந்தது. இதை பிடுங்கி காட்ட போகிறேன், எப்படி இது வந்திருக்குன்றதை பார்க்க போகிறேன். இப்போ நாங்கள் இதில் பிடுங்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த இதை சாடியாக இங்கே கிளப்பி பார்க்கல தெரியுது, பெருத்திருக்குது. இனி இதுக்கு மிஞ்சி தாள் பழத்தபடிக்கினால நாங்கள் விடையலாது. இங்கே பிடுங்கினோம்னு சொன்னால், இது ரோஸ் கலர் உள்ளி தான் நட்டிருந்தேன். எல்லாத்தையும் நான் இப்போ இனி அதை பிடுங்கி அண்டண்டாடு கருகி பாவிக்கிறதுக்கே பாவிக்கலாம். இல்லை நாங்கள் அதை வித உள்ளிக்கு வைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், சரியான முறையிலே அதை காய விட்டு வச்சுருக்கணும். இங்கே பாருங்க, ரோஸ் கலர் உள்ளி இப்படி
எல்லாம் வருது. உங்களுக்கு ரோஸ் கலர்ன்றது தெரியுது. இந்த பார்க்கவே ரோஸ் கலராக இருக்குது. நான் வாங்கக்குள்ளேயே அந்த உள்ளியில் ரோஸ் கலராக பார்த்து தான் வாங்கினான். வெள்ளை உள்ளியும் ரோஸ் கலரும் உள்ளியும் இருந்தது. இப்போ இந்த அளவிலையும் பெருத்திருக்குது, இந்த அளவிலையும் பெருத்திருக்குது, இன்னும் பெருக்கும். நாங்கள் இதுதான் என்னுடைய முதல் தடவை உள்ளி வச்சது. அப்போ அடுத்த முறை வைக்கல இன்னும் மண் சொஃப்டாக்கி நிறைய பசலை போட்டு அப்படி நடுவான். இப்போ நான் இதில் பிடுங்கினதில் இதில் நடையக்கில்ல உதாரணத்துக்கு ஒரு பூட்டில் 7-8 உள்ளி பல் இருந்தது. அதுலேயும் ஒரு பல்லைத்தான் ஒரு சின்ன பல்லொண்ட நடையக்கில்ல தான் இதில் இப்போ வந்திருக்குது. இதை நாங்கள் நாளாந்தமே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இப்படி பிடுங்கி எல்லாத்தையும் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சால் அது பழுதாகாமல் இருக்கும். ஈரலிப்பு இருக்க வச்சமென்று சொல்லி சொன்னால் பழுதாக போயிடும். புழுக்குத்தியோ அல்லது இந்த உள்ளியல் பழுதாயிடும். 2-3 நாள் வெயிலில் இதை சாடையாக இந்த தண்டுகளும் கொஞ்சம் வாட ஊரில் எப்படி வெங்காயத்தை பிடுங்கி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட்டுக்கட்டாக வைப்போம். கட்டுக்கட்டாக வச்சுட்டு ஒரு 2-3 நாள் வெயில் காய விட்டுட்டு இது காஞ்சி வர பிறகு இதில் ஒரு பிடி போட்டு ஒரு கட்டி போட்டு தொங்க விட்டு தண்டுவோம். அப்படி வச்சோம்ன்ட்டு சொல்லி சொன்னால் அது இருக்கும். நீங்கள் கராச்சுக்குள்ளேயோ அல்லது உங்களோட வீட்டில் மேலே ரூம்களுக்கு மேலே கூரையோடு இருக்கும் இடம், அந்த இடங்களில் கூட சில பேர் கட்டி வைக்கணும். அப்போ இதை நாங்கள் இப்படி வைக்கிறதுன்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டு போட்டுட்டு 2-3 நாள் வெயிலில் வச்சுட்டு கட்டு போட்டு நாங்கள் தொங்க கட்டி விடலாம். கராச்சிக்குள்ளே கூடவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த எலிஃபெண்ட் உள்ளின்னு சொல்லப்படுறது, அது இன்னுமே தாளுகள் பழுக்க இல்லை. இதை நான் சாடையாக கிண்டி இருக்கிறேன்னு பாருங்கோ. அந்த முதல் காட்டின உள்ளின்ற டபுள் பெருப்பமாக இருக்குது. இன்னும் 1-2 மாதத்துக்கிட்ட 1.5 மாதத்துக்கிட்ட இது நிற்கும். 1-2 மாதம் மட்டுமே. என்னடா மேல் இது இன்னும் பழக்கையில் இப்போ அன்னை மொட்டு வந்தது. அப்போ இந்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் காட்டினேன். இது இந்த உள்ளி பெருப்பத்தையும் பாருங்கோ, இதையும் பாருங்கோ. அது இன்னுமே இப்போ நாங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்க இன்னும் அதுக்கு பசலையில் போட்டு வடிவாக நாங்கள் பராமரிக்க அது இந்த முறையை பிடிச்சோம்ட்டு சொன்னால் இன்னுமே நல்ல பெருசாக வரும். இப்போவே இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது எந்த அளவில் இந்த உள்ளி. இங்கே பாருங்கோ, இந்த உள்ளின்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கோ, இந்த உள்ளியையும் பாருங்கோ. முதல்ல நான் இன்றைக்கு 2 விதமான உள்ளியையும் காட்டியிருந்தேன். அந்த 2 விதமான உள்ளியில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளி ஒரு சின்ன பல்லு நட்டு எப்படி எடுத்திருக்கிறேன்ன்ற சொல்லி காட்டியிருந்தேன். இப்படித்தான் எனக்கு 2 அன்பர்கள் தாங்கள் வச்சு எடுத்துட்டோம்னு சொல்லி இந்த கணக்குக்கு தான் எடுத்திருந்தார்கள். ஆனால் அதுக்குள்ளேயுமே போடுற கொஞ்சம் பசலை அல்லது மண் சாஃப்ட்டுக்கு வித்தியாசப்படும். இந்த உள்ளி நல்லா கொஞ்சம் பெருப்பமாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னனாக இருக்குது. அப்போ வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் நடையக்கில்ல இந்த உள்ளி பல்லு நான் ஒரு டிப் சொல்லியிருந்தேன். அதாவது பெரிய உள்ளி பூட்டை நாங்கள் பல்லாக எடுத்து போட்டு தான் நடுவோம். அப்படி நடையக்கில்ல பெரிய பல்லுள்ளதாக தான் தெரிஞ்செடுத்து ஒரே கணக்கான பல்லுகளை தெரிஞ்செடுத்து நட்டால் ஒரே மாதிரி நல்ல பெருப்பமாக வரும். அதிலெல்லாம் நீங்கள் சின்னங்கள் குறுணியலாக இருந்தால் அந்த குறுணியை தனிப்பட ஒரு பக்கமாக நீங்கள் நட வேணும். அதோட நீங்கள் ஒரு அன்பர் இன்டர்நெட்டு தான் கேட்டிருந்தார், சினோ வந்தால் என்னென்று நாங்கள் உள்ளியை நடுறதை நீங்கள் உள்ளி நடுறதை பற்றி சொல்லியிருக்கிறீங்கண்டு. நார்மலாக உள்ளி இங்கே 9ஆம் மாதமே நடலாம். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஜெர்மனிலேன்றபடியாக 9 மாதம் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் எல்லாம் நடினோம். கடைசி 11ஆம் மாதமும் நடலாம். ஏழியாக நடுறேன்னு சொன்னால் 9ஆம் மாதமே நடலாம். நாங்கள் 9ஆம் மாதம் மற்ற பயிர்கள் வெங்காயங்களோ ஊரில் எல்லா பயிரும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளியை நாங்கள் நடலாம். ஆனால் நீங்கள் என்ன கேட்ட அன்பர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஜெர்மனோ இங்கால் பக்கம் வழியே இருக்கிற அன்பர்கள். ஆனால் கனடா பக்கமாக இருந்தால் கூட அங்கே கூடின நாடாக இருந்தால் கூட நீங்கள் அந்த உள்ளியை 9ஆம் மாதம் உங்களுக்கு சினோ கட்டி இருக்குமென்று நான் நினைக்கல. நீங்கள் 9ஆம் மாதம் அந்த உள்ளியை நட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கோல் போட்டு விடுறீங்க. 9ஆம் மாதம் கடைசி அப்படி நடுங்க. 9ஆம் மாதம் கடைசிக்கு அங்கே சினோ வராது. அப்போ அந்த மாதம் நட்டுட்டு நல்லா பதப்படுத்தி பசலையெல்லாம் போட்டு நல்ல லூஸாக, அதாவது கீழ் மண்ணுக்கு காற்று போடுற மாதிரி அந்த லூஸாக காத்தோட்டமான லூஸாக இருக்க வேணும் மண். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளியை நட்டுட்டு மேலே வைக்கோலால் மூடி விடுங்க. அந்த வைக்கோலால் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மட்டும்
10ஆம் மாதம் வந்துட்டாலே நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நட்ட கையோடு நீங்கள் வெயில் இருந்தால் தண்ணி ஊற்ற வேணும். நாங்கள் இப்போ உள்ளிய நட்டம் என்று சொன்னால் சொல்லிட்டேன். இப்போ 9ஆம் மாதமே நீங்கள் நடலாம். நட்டுட்டு வைக்கோலால் மூடுங்கோ. அந்த நேரங்களில் நிலம் காஞ்சிருக்குது, மழை இன்னும் வரையில்லையென்று சொன்னால் பார்த்து காஞ்சிருக்குதுன்னு சொன்னால் தண்ணியும் ஊற்றுங்க. பிறகு அது மட்டும் வைக்கோலால் மூடி விட்டால் அப்புறம் மழையில் வந்து இதண்டான்னு சொன்னால் தண்ணி தேவையில்லை. அடுத்த வருஷம் பிறகு 4ஆம் மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டி வரும். அப்போ அந்த மூடி விடுற வைக்கோல் சினோ வந்தாலும் அது அப்படியே நின்று பிறகு அங்கால வெயில் வர்ற காலத்தில் முளைச்சி டக்குண்டு கிழியில் வந்துடும். இங்கே 9ஆம் மாதம் நட சொல்கிறது அது மண்ணோட சூடு பிடிச்சி அந்த மண்ணுக்குள்ளே வேர் ஓடி அதை ரெடி பண்ணி இருப்பார். பிறகு அந்த வெயிலை கண்டு அப்படி சில உள்ளி நேரத்துக்கு நீங்கள் நட்டுட்டால் கொஞ்சம் முளைச்சி வந்துடும். சினோ பட்டாலும் அது போகாது, அதை அதாவது படாது, அழியாது. ஏன்னா நீங்கள் இந்த கேளன்று சொல்லப்படுற கோவாயினம் இருக்குத்தானே, அது விண்டருக்குரியது தானே. எவ்வளோ சினோ கொட்டினாலும் அப்படியே இலை இருக்கும், இருந்துட்டு அப்படியே அந்த பச்சிலை தன்மையோடு இருந்துட்டு வெயில் வர அப்படியே தொடர்ந்து இலை வச்சு கொண்டு வரும். இப்போ நாங்கள் உள்ளின்ற விவரம் சொல்லியிருந்தேன். நான் இப்போ இதில் 4-5 உள்ளியை தான் பிடுங்கியிருக்கிறேன். இது இந்த குறை உள்ளி அப்படியே பிடுங்க போகிறேன். பிடுங்கி போட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். இப்போ அடுத்த விஷயம் 2வது விஷயத்துக்கு போகும் முதல் நாங்கள் நத்தையை பற்றி காட்ட போகிறோம். நத்தை வெற இல்லைன்னு சொல்லியிருந்த நாள் பெருமளவே எங்களுக்கு குறைவு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு குறைவாக இருந்தது. இப்போ அடுத்து ஒரு கொஞ்சம் நாளாக மழையாக இருந்தபடியினால் ஒரு 2 கிழமைக்கு மேலே மழையாகவே இருந்தது, வெயில் இல்லை. அப்போ என்ன செய்யும், அந்த மழை நேரங்கள் தான் அவேண்ட நேரம், அதுதான் நத்தைக்குரிய காலம். அந்த மழை நேரம் தான் எங்கே இலை இருக்கோ, எங்கே கூடலாக இருக்கோ மரங்கள், மற்றது குப்பைகள் எங்கேயாவது தோட்டங்களுக்குள்ள சேர்த்து சருகாக இருக்குதோ, மற்றது புல் வளர்த்து வச்சுருந்தா அதை ஒழுங்காக விட்டு பார்ப்போம். மழையண்டு வெதர் சரியில்லை மழையண்டு சொன்னால் நாங்கள் வெட்ட மாட்டோம். அப்போ 2-3 கிழமையாக அப்படியே ஒரே வெதர்ன்னு சொன்னால் அந்த காலம் அவைக்கு காணும் எங்கே இருந்தெல்லாம் வரும் என்று சொல்லி நாங்கள் அந்த நேரங்களில் புல் முளைச்சிருக்கு, நாங்கள் நெல்லை ஒட்ட வெட்ட மாட்டோம். அதுக்கிடையிலே அந்த மழை நேரத்துக்கு மண்ணுகள் எங்கேயாவது இருக்கிற அந்த முட்டை கிட்ட பெருகி இதண்டெல்லாம் வந்துருவினோம். இன்றைக்கு நான் காட்ட போகிறேன். நத்தை வீடியோ போட்டிருந்த போது நான் சொல்லியிருந்தேன் டைகர் நத்தை என்று சொல்லி. மற்றது நோமல் நத்தை, ஓடுள்ள நத்தை இருக்குது, ஓடு இல்லாத நத்தை நோமல் உந்து கொண்டு போகும், பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக அரியண்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி டைகர் நத்தின்றது கோடு அல்லது புள்ளி புள்ளி இருக்கும். அதை விட அந்த கோடு இல்லாத நத்தையும் இருக்குது. அப்போ பாருங்க எத்தனை 3-4 விதமான நத்தை. இப்போ அந்த நத்தையை நான் எப்படி அதை பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னால் இப்போ காட்டுறதுக்காகவே நாங்கள் என்ன செய்தோம், இந்த வாளி இருக்குது பெரிய சாடி தொட்டியை அந்த புல்லுக்கு மேலேயே வச்சு அவடம் புல் வெட்டாமல் விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்திருக்கணும் பாருங்க. இதில் நான் எடுத்து காட்ட போகிறேன். அந்த இதை தூக்கினோடனே ஒரு வந்துட்டேன். இதில் பாருங்கோ இந்த கோடாக இருக்குது, கருப்பு நத்தை, அதுதான் டைகர் நத்தை என்று சொல்லப்படுறது. இதை நாங்கள் குத்தி அப்படி ஒன்றும் சாக்காட்டக்கூடாது. இது கோடா இப்படி இருந்தால் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதுன்ற பெருக்கம் குறைவு. மற்ற நத்தை இந்த புல்லுக்குள்ளே நிற்கிறார். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே அப்படி எழுதிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்டு. நான் மெதுவாக அதை பிடிச்சி இதுக்குள்ளே விட்டுருக்குறேன். அதை விட இன்னொரு நத்தை இதுக்குமே கொஞ்சம் ப்ரௌன் இந்த இப்படி வந்திருக்கணும். இந்த நத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலரோ ஒரு மன்ற கலராக இருக்குது, இது கருப்பு கலராக இருக்குது. இந்த நத்தை இந்த இனப்பெருக்கம்தான் கூட முட்டை போட்டு இனம் பெருகும். இதுன்ற முட்டைகளையெல்லாம் இவர் எடுத்து சாப்பிடுவார். அதனால தான் இந்த முட்டையை இதை அழிக்கிறத விட்டுட்டு நீங்கள் இதைத்தான் வெளியேற்ற வேணும். அப்புறம் இப்போ நாங்கள் இந்த நத்தையை எடுத்து காட்டியிருக்கிறோம் எப்படி என்று சொல்லி. இதை விட சில நேரம் நத்தை என்னென்னு சொன்னால் கருப்பு நத்தையாக இருக்கும், இப்படியே நீட்டாக இந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வர மட்டும் பெரிய நீட்டாக அட்டை மாதிரி திரிவினோம். அது பெருசாக அம்புடையில் ஏனெண்டா ஒரு கொஞ்சம் காலம்தானே மலைகளுக்குள்ள நாங்கள் அண்டண்டாடு கவனிக்கிறபடியாக அந்த நத்தையை காண இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன சொன்ன நத்தை வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு முதல் அந்த வீடியோ பார்க்காதாக்களுக்கு இது உதவியாக இருக்கும். அந்த நேரம் எனக்கு அந்த நத்தை இதை நேரடியாக பிடிக்கிற இதுவுமே அம்புடை இல்லை. இப்போ மழை வந்தபடியினால தான் இவர் எப்படி வந்திருக்கிறாருன்ட்டு அந்த கோடாக இருக்குது, அதை புள்ளி புள்ளியாக இருக்கும் கருப்பு இந்த இதண்டு பிடிச்சிருந்தேன்.
இதை நாங்கள் எப்படி அப்புறப்படுத்துறது? உப்பு போடலாம். ஆனால் உப்பு போட்டுதண்டா இவங்கள் இங்கத்து நாட்டவர் கண்டிச்சினம் என்று சொல்லி சொன்னால் அவங்கள அதை ஒரு வேதனைப்படுத்தி கொள்கிற மாதிரி அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள். அதை வேறு மாதிரி எங்களை பார்ப்பாங்க. அப்போ இதை பிடிச்சி கொண்டு போய் நீங்கள் தூரம் எறியவோ கொண்டு போய் காடுகள் வெளியவோ அப்படி ஏதாவது போடலாம். இல்லையே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் வெளியே அந்த உம்குரவுட்டுன்னு சொல்லப்படுற தேவையில்லாத புல்லுகளை பிடுங்குவோம். அந்த புல்லை போட்டுட்டு பேக்கில் இதை தனியான ஒரு பேக்குக்குள்ளே கட்டி எறியக்கூடாது. கட்டி அதை அமர்த்தினோம்னு சொன்னால் திருகி கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காகத்தான் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேக்கில் மற்ற புல்லுகள் எறிகிற ரெஸ்ட் மீல் என்று சொல்லுவினோம். அந்த குப்பைகளோட புல்லுகளையும் சேர்த்து போட்டுட்டு இதே அதுக்குள்ளே போட்டால் அதுக்கு சுவாத்தியமாக இருக்கும். அப்போ அந்த குப்பையோட போட்டுட்டு தான் அதை சாடியாக கட்டுறது, அதாவது இறுக்கி கட்டணும். நாங்கள் குப்பை கொட்டுனாமே அப்படி அந்த பேக்கை கட்டுறோமோ அதுக்குள்ளே நடுக்குள்ள இந்த நத்தியை நீங்கள் எங்கேயாவது கண்டு பொறுக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு சாழையாக கட்டி போட்டு அந்த வாளிக்குள்ளே போட்டு விட்டிங்கன்ட்டு சொன்னால் சரி. ஒரு மணியாக போட்டிங்கன்ட்டு சொன்னால் அது வெளியில் அந்த வாளியை குப்பை வாளியை விடவே வெளியில் வந்துடுவேன். அப்போ நீங்கள் இந்த குப்பை வாளி எடுக்கிற காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி குப்பை வாளி எடுப்பினோம். ஒவ்வொரு கிழமையும் அடிப்பினோம், அல்லது 2 கிழமைக்கு ஒருக்கா அந்த ரெஸ்ட் மீல் என்று சொல்லப்படுற எல்லாம் போடுற குப்பை எடுப்பினோம். இப்போ அந்த குப்பை வர்ற நேரங்களில் இப்படியானதுகளை பார்த்து எடுத்து அந்த குப்பைகளுக்குள்ளே போட்டு கட்டி போட்டு விட்டால் அது குப்பையோட குப்பை அது தூரம் போயிடும். இப்போ நாங்கள் இந்த நத்தை இந்த முறை எங்களுக்கு பெரும்படியாக இல்லை, ஆனால் எங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்றதை உருளைக்கிழங்கு நட்டிருந்தோம். உருளைக்கிழங்கு நடையக்கில்லை. நான் இப்போ அடுத்த 2வதுன்றதை அந்த உருளைக்கிழங்கு தான் காட்டப்போகிறேன். உயரமான தொட்டியில் ஒன்று நட்டிருந்தோம். உயரமான தொட்டியில் வச்சு இவ்வளோ உயரத்துக்கண்டேக்கில்லை, தொட்டியில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தண்டைக்கு அவைக்கு உருளைக்கிழங்குமே ஒரு பிடிச்ச ஒரு பயிர் தான். அப்போ அதை விட மற்றது கட்டையாக ஒரு தொட்டிக்குள்ளேயும் நான் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். அப்போ நாங்கள் அதை வச்சு தண்டதில் அது ஏன் எங்களுக்கு வந்ததுன்றதை நான் விவரத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்தை காட்டுறேன். அப்போ நீங்கள் வடிவாக கவனிப்பீங்க. நாங்கள் டெரஸாண்டு சொல்லப்படுற கொட்டிலுக்கு கல் போட்டிருக்கிறோம். இங்கால புல் போட்டால் புல் வெட்டுவோம், மற்றபடி சாடிகளுக்குள்ளே வச்சு கவனித்து கொண்டு இருப்போம். பக்கத்து வீட்டில், அதாவது சில வீட்டுக்காரர் என்ன செய்வினா கல் போடாமல் பலகை பதிப்பினான். அந்த நிலத்தில் பலகை பதிச்சா பலகைக்கு கீழே இடம் இருக்குது, அதுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ வெயில் நேரமே அதுக்குள்ளே போய் நத்த வரும். மழை நேரங்களில் கூடுதலாக அப்படியான இடத்துல இருந்து பக்கண்டு வெளியில் நத்தி ஓடி வருவார். நான் அந்த கரையோட போர்டர்ன்னு சொல்லி விழுந்தேன். அந்த போர்டரோடைய அதுக்காகத்தான் நான் நிலத்தில் கரையில் பயிர் நிறையில சாடிக்குள்ளே வச்சுருந்தேன். நான் அதை தெரிஞ்சு அப்படி நான் அடுத்தடுத்த வருஷங்களில் போன வருஷங்களில் அதை கவனித்து அங்கே இருந்து நிறைய வருது என்றுட்டு அந்த மழை பெய்தான் காணும். இன்றைக்கு மழை பெய்தாண்டா அடுத்த நாள் அப்படியே நிற்பார், வெள்ளனை வந்து பார்த்தா பிடிக்கலாம். அப்போ அப்படி வந்துட்டால் அந்த எந்த பயிர் நாங்கள் வைக்கிற பயிர் சாடியோடு உயர்த்தி வச்சேன் நான் பயிரை பாதுகாக்கிறதுக்கு. ஒன்று அந்த பயிர் நிலத்தில் முட்டை இல்லை, மற்ற பதிவாக வச்ச சாடி என்ன செய்யுது நிலத்தில் மண்ணோடு அது மடிஞ்சு உருளைக்கிழங்கு நின்றபடினால நிலத்தொடர் விழுந்தபடினால அந்த பலகைக்கு கீழே உள்ள நத்தியல் மலைக்கு வெளியில் வந்து அதில் ஏறி அந்த கீழே முட்டின அந்த இலையலை நிறைய கடிச்சு தின்றுருக்கிறார். ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லமென்று சொன்னால் அதில் மினக்கட்டப்படிக்கினால நத்தை எங்களுக்கு மற்ற இதுகளுக்கு பாய இல்லை, இங்கால விலத்தி வரவே இல்லை. அந்த போர்டரோடையே நின்று அந்த உருளைக்கிழங்கு சின்ன தொட்டிக்குள்ளே போட்டது அதை வடிவாக சாப்பிட்டார். அப்போ அதை கண்டவுடனே நாங்கள் பிறகு ஒரு 4-5 தினத்தை அவர் ஏறி அது சாப்பிட்டு நல்லா ஊதி பொம்மண்டெல்லாம் இருந்தார். அது எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி நாங்கள் கொண்டு போய் போட்டுட்டோம். இப்போ நான் அது எப்படி அந்த இடம் வித்தியாசத்தை பார்க்க போகிறேன். இப்போ நான் சொன்னதான் அந்த போர்டர்ன்னு சொல்லி, அப்போ இந்த பெரிய மஞ்சள் உங்களுக்கு ஒரேஞ்ச் கலராக தெரிகிற தொட்டிக்குள்ளே தான் இப்படி இந்த உருளைக்கிழங்கு போட்டு நான் நிமிந்து நின்றவர். அப்போ நிமிந்து நின்றபடியாக இந்த மழை வர்ற காலங்களில் இவர் நிலத்தில் முட்டாதபடினால இது ஒன்றும் அரிக்கப்பட இல்லை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிக்கப்படாமல் இப்படி எல்லாமே நிற்கிது. சூரிய ஒளிக்காக ஒன்று சேர்ந்திங்கால சரிஞ்சபடியாக கொஞ்சம் சரிஞ்சு நிற்கிது, அவ்வளோதான். இதையொட்டு சரி இரவாசி இங்கே பதிவாக நட்டதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் அதை கண்டுட்டுமே அதோட மினக்கடட்டுமெண்டு விட்டுட்டேன். தண்டு மட்டும் இருக்குது. இந்த கீழே அந்த நிலத்தொடர் விழுந்தபடியினால் பலகையாளி ஏறி அப்படியே வந்து இதில் கடிச்சிட்டுது. மற்றது பக்கத்து வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் புல்லுகள் இருந்தால் அதை வீட்டில் முளைக்கிற இந்த புல்லுகளுக்குள்ளாலேயே இங்காலே எங்களுக்கு வந்து அதாலே ஏறி இதுக்குள்ளே வந்துடும். அது இதை விட மற்றபடி பெரும்படியாக எங்களுக்கு ஒன்றும் கடிக்க இல்லை. இப்போ நாங்கள் பார்த்ததில் ஏன் எங்களுக்கு
பெருமளவில் நத்தை வரையில் பெருமளவில் கடிக்கையில் எங்கே நத்தை பாதிச்சிருக்குது எப்படியான இடத்தை நான் கவனித்து வச்சுருந்தேன்றதை பார்த்துருப்பீங்க. உள்ளி நட்ட பக்கம் பக்கத்து வீடுகள் மெட்ட சைட் எல்லாம் துப்புரவாக வச்சுருக்கிறார்கள், புல்லுகள் இல்லாமல் வச்சுருக்கிறார்கள். அதுக்குள்ளே வரவே இல்லைன்னா ஒரு அன்பர் கேட்டிருந்தீங்க, உள்ளிக்கு வருந்தானே நீங்கள் இப்படி உள்ளிக்கு வராதுன்னு சொல்லுவீங்க. உள்ளிக்கு வராதுன்றல உள்ளிக்கு வரலாம், ஆனால் குறைவு, பெருமளவில் வராது. அதை விட அதோட புல்லுகள் அக்கம் பக்கம் இருந்தால், குப்பைகள் இருந்தால் பக்கத்து காணிகள்லேயும் தாங்கி இருக்குது, சுத்தம் அந்த சுத்தத்துலேருந்து தான் தாங்கி இருக்குது. அப்போ அதுக்கு வேற இல்லை. மற்றது உருளைக்கிழங்கை காட்டியிருந்தேன். உருளைக்கிழங்கு எவ்வளோ உயரத்தில் இருக்குது அவ்வளோ உயரத்துக்கு அது ஏறாது. இந்த நின்றபடிக்கினால கீழ் தொடர்பு அந்த தாவரத்துக்கும் மண்ணுக்கும் உள்ள தொடர்பு இல்லாதபடிக்கினாலே அது தப்பிட்டுது. பக்கத்து விட்டு அந்த புல்லுகள் பலகைகள் இருந்தபடிக்கினால நான் சாடிக்குள்ளே வச்சும் அது பதிவான சாடியாக வச்சுட்டேன். அந்த உருளைக்கிழங்கடைக்குள்ள மேலே முளைச்சி அது நிலத்தை முட்டினபடியாக அவர் கடி வாங்கிட்டார். அடுத்து நாங்கள் மின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பெப்பர் மின்ஸ் என்று சொல்லப்படுறது, தேத்தண்ணிக்குள்ளே போட்டு குடிக்கிறது, கறிகளுக்கு போடுறது. நாங்கள் அந்த இலியை சலாட்டுக்குள்ளே போடக்குள்ளே அதை கொஞ்சமாக வெட்டி போடுறது, கறிக்குள்ளே கறிவேப்பிலை போடுமா போல் போடுறது, புட்டுக்குள்ளே மெட்ட கீரியோடு இது இந்த குருத்திலியெல்லாம் எடுத்து கழுவி துப்புரவாக்கி அதோடு சேர்த்து புட்டை வைக்கிறது. எல்லாத்துக்குமே நிறைய பாவிக்கலாம். டீயே நீங்கள் அந்த கருத்த தேயிலை, அதாவது இங்கே ஸ்வாட் ஸ்டே என்று சொல்லிவினோம், அது பாவிக்கிறத விட்டு நீங்கள் இந்த மின் ஸ்டே என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அதை பாவிச்சு கொண்டு விடியவில்லை அதை ஊற விட்டு அந்த தண்ணியை குடிச்சு கொண்டு வந்தாலே உங்களுக்கு தடிமன் இருக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த கருத்த தேயிலை என்று சொல்லப்படுறது அளவுக்கு அதிகமான மருந்தடி கழிவுகள், அதாவது மருந்தடித்த கழிவுகளே அதில் இருக்குதாம். அப்போ நாங்கள் அது வியாபாரத்துக்காக அவங்கள இவ்வளோ மருந்து அடிக்கலுமோ உற்பத்திக்காக அவ்வளோ மருந்து அடிப்பார்கள். இது நாங்கள் வீட்டில் வைக்கல மருந்துகளே இல்லை, இயற்கையாக ஆரோக்கியமாக அப்படி நாங்கள் நட்டு எடுத்து அந்த இலையடி எவ்வளோ தூரம் நீங்கள் சம்மர் ஃபுல்லாக நீங்கள் உடனே மரத்திலிருந்து பச்சிலியாயே எடுத்து பாவிக்கலாம். விண்டர் காலத்துக்கு அதுக்கு முன்னே நல்லா விளைஞ்சி வந்தோடனே அது எடுத்து வடிவாக கழுவி போட்டு துணியில் வச்சு காய விட்டுட்டு நல்லா சில சத்தம் வந்து அந்த காயஞ்சா போல் நீங்கள் டிரெக்டாக வெயிலுக்குள்ளே வச்சு காய விடக்கூடாது. நிழலுக்குள்ளே துணியில் வடிவாக விரித்து போட்டு விட்டிங்கன்னா நல்லா உலர்ந்து காஞ்சு வரும். அதுக்கப்புறம் நெல்லை கலகலான்ட்டு வந்தால் போல் போட்டு வைக்கலாம். அதை வச்சு தான் நீங்கள் பிறகு அந்த விண்டர் காலத்துக்கு டீ குடிக்க போகிறீங்க. நான் அப்படி வச்சது இப்போ சம்மர் வந்தும் அந்த டீ குடிக்கிற தேயிலை இருக்குது. அப்போ என்ன கிடைக்கிறது இதண்டா தேயிலை நல்லா காஞ்சிட்டா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் டீ எந்த நாளுமே இப்போ எங்கட விட்ட பார்த்து கொண்டால் இப்போ ஆக்கள் வருபவர்களுக்கு சில பேருக்கு பழக்கம் இல்லாததால் நான் இந்த டீயை புதுக்க கொடுக்கலையே அவைக்கு அந்தரமாக இருக்கும். பழக்கமானவைக்கு அது குடிப்பினமெண்டா கேட்டுட்டு போட்டு கொடுப்பேன். மற்றபடி வருபவர்கள் நார்மலாக அந்த கருத்த ஸ்வாட் ஸ்டே என்று சொல்லப்படுற தேயிலை அந்த டீயை தான் குடிப்பார்கள். நாங்கள் தினமும் எடுக்கிறது சீனி போடாமல் அந்த டீயை தான் குடிச்சு கொண்டு வர்றோம். ஆனால் தடிமன் வராது. இது உண்மையிலேயே நீங்கள் செய்து கொண்டு தொடர்ந்து அந்த டீ குடிச்சு கொண்டு வந்தீங்க என்றால் அதை உணர்வீங்க. அதை நாங்கள் வெறும் நிலத்தில் நட்டம் என்று சொல்லி சொன்னால் இது சொல்ல வந்ததே இது இந்த பயனும் இது எப்படி நட வேணுமென்றதை தான் சொல்ல வரேன். நாங்கள் நிலத்தில் நட்டம் என்று சொல்லி சொன்னால் அதுன்ற வேர் கெதியாக அந்த வேர் ஓடும் நிறைய. அந்த வேர்கள் ஓடி பிணப்பட்டால் மற்ற பயிர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், மற்ற பயிர் வராது, உள்ள சத்தெல்லாம் அதிழுத்து அதுதான் பத்தி பெருசாக வரும். அதுக்காக நான் பெரிய தொட்டி எடுத்து இப்படி வச்சிருக்கிறேன். இதை விட்டு இவர் வெளியில் வேர்கள் போக மாட்டார். அப்போ மற்ற பயிரை பாதுகாக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி பெரிய தொட்டி நீட்டு தொட்டியாக எடுத்து இதுக்குள்ளேயே 3 விதமான இந்த மின்சினங்கள் வச்சிருக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. இதை நான் எப்படி இதை கட் பண்ணி எடுக்கிறேன் என்று சொல்லி இதில் இப்போ இதுக்குள்ளேயே இந்த மின்சினத்திலேயே இது சாடியான ஒரு ரோஸ் கலர் ஒரு மன்றம் ஒரு அடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றது வெள்ளியாக இருக்கும். அது அடுத்தது 2வது இனம். இந்த பார்த்திங்கன்ட்டு சொன்னேன் இப்படி இருக்கும். மற்றது இன்னொன்று இந்த புதினாண்டு சொல்லப்படுற இது மின்சோட சேர்ந்ததான் இதுவுமே நிற்கிது. இது இப்படி வெள்ளையாகத்தான் இருக்கும். அப்போ இந்த 3 இனமே இதுக்குள்ள வெட்ட வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இவ்வளோத்துக்கு வெட்டி விட கொப்பாக வச்சு வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய தொட்டியில் இப்படி வச்சு உண்டாக்கினா
காலம் பூரா அப்படியே காணும் வர 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 வெட்டி வெட்டி எடுக்க அந்த வேர் அதுக்குள்ளேயே வந்து 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 ஒரு இடசுகம் ஒரு 2 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் பசலை போட்டு கொஞ்சம் மண்ணும் போட்டு தண்ணி அடிக்கடி காய காய விட்டு கொண்டே வர வேணும். அப்போ நீங்கள் இப்படியான தொட்டியில் மின்சுகளை வளர்க்கலாம். நிலத்தில் வச்சிடாதீங்க, வச்சா என்ன வேறு பயிர் வராது. அடுத்து நாங்கள் சுரக்காய் கண்டு காட்ட போகிறோம். நிறைய பேருக்கு நான் சுரக்காய் விதியை அனுப்பியிருக்கிறேன். போன வருஷம் வச்சு பெரிய பந்தல் வந்து காட்டியிருந்தேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. இங்கே இதில் சுரக்காய் விதை போட்டு எடுத்து நட்டுருக்குறேன். முளைக்கேக்கிலேயே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பூக்கள் வர வலிக்கிட்டுது. இப்போ இந்த மழை வந்த காலத்தில் தான் வந்தபடிக்கினால ஒரு வெதர் சரியில்லாமல் 2-3 கிழமையாக இருந்தபடியாக இந்த மட்டத்தில் நிற்கிறார். இனி தொடர்ந்து வெயில் வர பக்குண்டு ஒவ்வொரு நாளுமே வளர்ச்சி வரும். அப்போ நாங்கள் இனித்தான் அது பந்தல் போட வேணும். இப்போ அடி வளர்ந்து வர்றதுக்கு சின்ன கட்டை ஊண்டி இருக்குது. இனி பெரிய தடி போட்டு பந்தல் போட்டு அப்படி பெருசாக நாங்கள் அதை பந்தல் போட்டதுக்கப்புறம் அப்படி வந்ததுண்டு அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுவோம். நாங்கள் உங்களுக்கு சவுன்னு சொல்கிற இது கொய்யா பழம் மாதிரி இருக்குமென்று சொல்லி அது நான் எப்படி எடுத்து விதை போட்டேன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காத நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். இப்போ இந்த மரம் நான் சாடி கீழே உண்டை வச்சுருக்கிறேன். அது கொட்டிலுக்கு கீழே தாவாரத்துக்கு கீழே தொட்டி கீழே வச்சபடிக்கினால கொஞ்சம் குளிர் தாக்காமல் இந்த அளவில் வளர்ந்துருக்கு. இனி வெயில் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது தொடர்ச்சியாக நல்ல வளர்ச்சியை தரும். வந்தால் போல தான் அதை எடுத்து ஒரு சின்ன பந்தலோ ஏதோ போட வேணும். இப்போ இந்த அளவில் வளர்ந்துருக்குது. இதே கண்டு இதுக்குள்ளே வச்சு இன்னொரு கண்டு வழி நிலத்தில் நட்டுருக்கிறேன். அதை நான் காட்ட போகிறேன். என்ன வித்தியாசம் என்று சொல்லி சொன்னால் இதில் இப்போ அங்கால் குளிர்படாமல் நின்றபடிக்கினால நல்ல வளர்ச்சியாக நிற்கிது. மற்றது கொஞ்சம் மந்தமாக நிற்கிது. மந்தம் என்று சொல்லி குளிர்கள் பட்டபடிக்கினாலே அந்த இடத்தோடையே நிற்கிது. கொஞ்சம் வளர இல்லை. இனி வெயில கண்டா போல் வளரும். இது நேர வெயிலுக்கு வெளியில் நிலத்தில் நட்டபடிக்கினால வளர்ந்து வந்த கண்டு கடும் வெயிலுக்குமே அவர் அப்படியே சுருங்கி போய் பொசுங்கி போய் நிற்கிறார். இனி அது தண்ணி ஊற்றி நாங்கள் அந்த பதத்துக்கு கவனித்து எடுத்துட வேணும். பார்ப்போம். இதில் வச்ச கண்டா அங்கே சாடிக்குள்ளே வச்ச கண்டா தொடர்ந்து நல்ல வளர்ச்சியை தந்து பெரிய அளவில் வருதுன்னு சொல்கிறத நான் இது முதல் முறை என்றபடியாக 2 வித்தியாசப்பட வச்சுருக்கிறேன். அந்த வித்தியாசத்தை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்களில் காணொலிகளில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இதோட நான் சக்கரவள்ளி கிழங்கும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். வத்தாளங்கிழங்குன்னு சொல்லப்படுற சக்கரவள்ளி கிழங்கு. இதையும் நான் இதுக்குள்ளே இப்படி கிழங்கில் இருந்து வெட்டி உருவாக்கி அதை இப்படி வச்சிருக்கிறேன். இதில் 2 கண்டு நிற்கிது, இதில் ஒரு கண்டு இருக்குது. இன்னொரு சாடிக்குள்ளே அங்கால அதையும் காட்டுவேன். நிறைய அதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது. அதை நான் அந்த மண் இறுகி போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ரிங் மாதிரி வட்டமாக எடுத்து தண்டுட்டு இதுக்குள்ளே மண்ணை போட்டு இப்படி நட்டுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இடங்களில் மாறி கீறி கிட்டவா அந்த கால்கள் பட்டு விளக்குப்பட்டால் மண் இறுகுப்பட்டுடும். இப்படி இருக்கிறவிட லூஸாக இருக்கும். அப்போ அந்த கிழங்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றது இதில் கொஞ்சம் குதிரை சாணங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் மண்ணோடு சேர்ந்து இறுகாமல் இருக்கிறதுக்காக அதை கலந்து போட்டிருந்தேன். இப்போ நான் இதை விட இன்னொரு தொட்டி கிளையும் வச்சுருக்கிறேன். இங்கே இதுக்குள்ளையும் நிற்கிது. இந்த அளவில் இந்த இப்படியே பெருத்து வந்திருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் நீட்டாக வளர இன்னும் இந்த மண்ணுக்குள்ளே இவரை தாட்டு விட்டால் இப்படியே தாட்டு விட இந்த கணு இடியலுக்குள்ள எல்லாம் இந்த இடியோட வேர்கள் வச்சு அதுகளிலேயுமே நிறைய கிழங்கு வைக்கும். தனியாக இங்கே இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை. இது எவ்வளோ தூரம் நீட்டி தாக்குறோமோ இவ்வளோத்தோட வெட்டி இனி இந்த துண்டை இன்னொரு சாடிக்குள்ளேயோ இன்னொரு மண்ணுள்ள இடத்துல நடப்போகிறோம். அப்போ இதை இப்படியே தாட்டு விட்டால் மேலே வர்ற வேலை வரும், கீழே வேர் வச்சு கீழேயும் நல்ல கிழங்கு வைக்கும். இன்னொரு சாடிக்குள்ளே அதில் நான் ஒரு கிழங்கிலேயே இத்தனை கண்டுகள் உருவாக்கினோண்டு காட்டியிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இது நல்லா வளர்ந்து வருது. இனி வெயில் வர நல்ல மண் நீரப்பிடிப்பு இதுக்கு வந்துடும். இங்கே நிற்கிது. இதுக்கும் நான் தொடர்ந்து வளர்ந்து வர அடுத்தடுத்தபடி என்ன செய்யலாம், இவர் எப்படி இன்னொரு கண்டை உருவாக்கலாம், எப்படி அதை மண் சேர்த்து அணைக்கலாம்ன்றதை போக போக காட்டுவேன். இதில் நீங்கள் இந்த பார்க்குற இந்த பெரிய இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதாண்டு பாருங்கோ. இது ஒரு மரம்தான்.
நான் அதாவது ஒரு முறை போட்டு அந்த விதியல் கொட்டுப்பட்டு இப்போ கீரை கொட்டை மாதிரி ஒரு முறை போட்டு இதண்டு விட்டால் பிறகு அந்த விதை கொட்டுப்பட்டால் மலியலுக்கு எங்கேயாவது கிடந்து முளைச்சி வர்ற மாதிரி தான் இந்த கண்டு வந்து இந்த சமருக்கு நட்டு விட்டு நான் நார்மலாக இது விண்டருக்குரிய பயிர். இந்த கேள் என்று சொல்லப்படுற இங்கே குரீன் கோல் என்று சொல்லுவோம். மற்ற நாடுகளில் கேள் என்று சொல்லுவினோம். எவ்வளோ பெரிய இல்லை இதில் நீங்கள் ஒவ்வொரு இதில் 4 இலையே காணும். நீங்கள் 2 பேர் வீட்டில் என்று சொன்னால் அதை பிடுங்கி வறுக்க இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், எனக்கு கனடாவில் இருந்த ஒரு சொந்தக்காரர் வந்தபோது அவள் சொன்னால் தனக்கு இரும்பு சத்து குறைவாக இருந்து டாக்டர்கிட்ட போக குளிசி எடுக்க சொன்னதான். அப்போ தான் வந்து பிறகு இது ஒரு 2-3 மாத காலம் தொடர்ந்து எடுத்தோடனே தனக்கு இரும்பு சத்து அதுக்கப்புறம் போய் வைத்தியர்கிட்ட போய்க்கல அவர் சொன்னார் உங்களுக்கு இரும்பு சத்து காணக்கூடியதாக இருக்குது, குளிசி எடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொரு முறைக்கும் ஒரு 2 இலை 4 இலை தாராளமாக காணும். அப்படி எடுத்து இதோட நான் இப்போ இந்த இலியை பற்றி முதல் சொல்லியிருந்தேன். இது ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா 2 இலை எடுத்து வறுத்தாலே போதும். கிழமையில் 2 தடவை அல்லது 3 தடவை இப்படியான இலை வகை ஏதாவது ஒரு கீரை வகை வறுத்தால் உங்களோட உடம்புக்கு காணக்கூடிய இரும்பு சத்து கிடைக்கும். இதை விட நான் வீட்டில் என்னென்ன வச்சுருக்கிறேன், இந்த புரியாணி கண்ணுன்னு சொல்லப்படுறது அதையுமே இப்படி வச்சுருக்கிறேன். நல்லா குறுத்து வச்சு வந்திருக்குது. அதை அடுத்து இதில் தக்காளி ஆங்காங்கே நான் தோட்டத்துக்குள்ள தக்காளி எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறேன். தனியாக என்னோட கிளாஸ் அதை கண்ணாடி கூடி இல்லை, ஆனால் தாவாரத்துக்கு கீழேயும் இங்கால வெளியிலையுமே அது பழக்கப்படட்டும் என்று சொல்லி இப்படி வச்சுருக்கிறேன். அதோட இங்கால ரோஸும் இடக்கிட ஒரு கரியா நின்று கொள்ளும். கத்தரியையும் நான் சாடிக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். இது அந்த மட்டுவில் கத்தரி என்று சொல்லப்படுற வெள்ளை கத்தரி என்று சொல்லி ஒரு அண்ணா தந்தார். அப்போ அவர்கிட்ட போன போது அந்த அண்ணா தந்த போது அதை கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே நட்டுருக்குறேன். என்ன எல்லாம் நெருங்கி போயிருக்குன்னு நினைப்பீங்க. இந்த இலியே இவ்வளோ பரவி இருக்கிறபடினால தான் அப்படி மூடி நிற்கிது. இது இன்னும் ஒரு 2 நாளில் ஒடிச்சு எடுக்க இது தண்டு தான் தனியாக நிற்கும். பிறகு மேலே இப்படியே வளர்ந்து வர கீழே இருந்து நட்டி ஒடிச்சு நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அதை அடுத்து அதே மாதிரியே அங்காலையும் சாடிக்குள்ள இங்கால நிற்கிது. இதுக்குள்ளேயும் ஒரு சுரக்காய் கண்டை நட்டுருக்குறோம். என்னென்று சொன்னால் பந்தல் போடைக்குள்ள இந்த கரையிலே நாங்கள் பிடிச்சி விடலாம் என்று சொல்லி பிறகு தக்காளியும் நட்டு பின்னுக்கு ஒரு தொட்டிக்குள்ள உருளைக்கிழங்கையும் வேலிக்கறியா ஏன்னு சொன்னால் வேலிக்கரை இந்த ஒரு ஒதுக்குப்புறமாக சாடிகளை தொட்டிகளை வச்சது அடுத்த வீட்டில் இருந்து நத்திகளோ பூச்சிகளோ வராமல் தப்பிச்சு கொள்றதுக்கு. இதில் கொஞ்சம் பீட்ரூட் தான், இடங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் பீட்ரூட்டை நட்டுருக்குறோம். 10 தான் பார்ப்போம், அடுத்த முறை கூட நடுவோம். இப்போ நான் இந்த சாடிக்குள்ளே அருகம்புல் இது வச்சு 1 மாதம் இல்லை. எனக்கு அருகம்புல் தேவைப்பட்ட போது தான் நான் நினச்சேன் நிலத்தில் நட்டால் அவட முழுக்க பரவினா வேறு பயிர் வைக்கலாது. அப்போ அதுக்காக நீங்களும் அப்படி கவனித்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்கள் வீடுகளில் நிலங்களில் நட்டீங்களோ அதையொட்டி அது படபடப்படன்ட்டு வேரோடி வந்தால் வேறு பயிர் வரவே வராது. அப்போ நான் சாடிக்குள்ளே வச்சு நட்டுருக்குறேன். அதுக்குள்ளேயே மட்டமாக நிற்பர் அளவளவாக அதை வெட்டி எடுத்து கட் பண்ணி அளவாக வச்சுருக்கலாமண்டா. அதுக்குள்ளேயே ஒரு கறியாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரக்காயா பூசணியான்ட்டு தெரியல, அப்படியே அந்த மண்ணுகளை கிள்ளி போட்ட விதை தான் இவ்வளவு குமிஞ்சு போய் முளைச்சிருக்கிறார். சரி பாப்பம் முளைச்சி வரட்டும். இன்னும் ஒரு 2 வந்தால் இது சுரக்காயா பூசணியான்ட்டு தெரியும். அவ்வளோத்துக்கு நிறைய வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்க்குறது வெள்ளாரை, இங்காலையெல்லாம் வெள்ளாரை சுற்றி வர நிற்கிது. இதுலேயும் இருக்குது. கூட நாங்கள் அங்கால இருந்ததை இடம் வேறு நடுறதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டோம். அப்போ இந்த கொஞ்சம் இடத்துலேயே அப்படியே இது நல்ல விண்டர் வர மட்டும் இந்த வெள்ளை அறையில் நிற்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு மேலே சருகோ வைக்கோலோ போட்டு விட்டா அப்புறம் அடுத்த சம்மருக்கு இது அழிஞ்சு போகாத அப்படியே வரும். எவ்வளவு சினோ கொட்டினாலும் இந்த விண்டர் வரைக்க இந்த இலியலெல்லாம் நீங்கள் வெட்டி பாவிச்சிருவீங்க தானே எடுத்து. அதுக்கப்புறம் சருகு வைக்கோல் போடைக்கு அப்படியே பாதுகாப்பானுண்டு வெயிலில் கண்ட உடனே வருவேன். இதிலே அடியோட வச்சுருக்குது. என்னது கொண்டு சொன்னால் நாங்கள் வாழை அடிக்க எப்போவுமே ஒரு ரவுண்டாக ஒரு வட்டத்துக்கு பாதுகாப்போம். அதோடு சேர்த்து இதையுமே அப்படியே பாதுகாக்கிறோம். அடுத்து இந்த பயிர்களோடு நான் மெட்டது இந்த வாழை மரத்தையும் காட்டுறேன். ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளோ ஊரில் நீங்கள் பார்த்த மாதிரி வாழை உயரத்துக்கு அங்கே போய் நிற்கிது. என்னென்று சொல்லிச்சோன்னா நாங்கள் வாழையை எப்படி பாதுகாக்கிறோம்ன்ட்டு சொல்லித்தான் இருக்குது. நீங்கள் சும்மா மூடி கட்டினால் அது அழுகி அடியில் இருந்து தான் எப்பவும் வரப்பாகும்.
நீங்கள் இந்த வாழையை பாதுகாக்கிற முறை நான் 1-2 வீடியோக்களில் போட்டிருந்தேன் எப்படி பாதுகாக்கிறது. பிறகுமே நான் அந்த வீடியோ போல புலைப்பு கிட்டடியில் கூட ஒரு அன்பர் கதை கேட்கலையே அதை பற்றி கேட்டிருந்தார். அடுத்த முறை இந்த பாதுகாப்பு முறையெல்லாம் தாங்களும் அதை பாதுகாக்க வேணுமெண்டு இன்னொரு இடத்துலையும் அந்த முறையில் தொடர்ந்து, அதாவது வெட்டி விடக்கூடாது. இப்போ ஒரு சிலர் சொல்ல நான் கவனித்தேன், இவ்வளோ வெட்டிட்டு அப்படியே மூடி கட்டினமென்ட்டு சொல்லி. ஆனால் அது ஓகே, நீங்கள் உங்களோட விருப்பப்படி செய்யலாம். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த மேல் வாழையிலேயே அரைவாசி அந்த இலையை வெட்டினால் அப்படியே மடித்து விடலாம். இந்த தண்டோடையே ஒட்டினபடி நிற்பார். அதுக்கப்புறம் நாங்கள் 4 கம்பியோ ஏதோ ஒன்று போட்டு இதுக்குள்ளே வைக்கலை போட்டு மூடி கட்டி விட்டுட்டு மேலே நாங்கள் அந்த இலையை மடித்து விடுவோம் தானே, அதுக்கு மேலே ஒரு பேக்கோ என்னவோ போட்டு அதில் குழி பிடிக்காத மாதிரி வைக்கோலை கொஞ்சம் போட்டுட்டு அந்த ஒரு பெரிய பேக்கால் மூடி மேல் பக்கம் விட்டால் அடுத்த முறை விண்டர் முடிஞ்சு சம்மர் வரைக்கும் அந்த எதில் நாங்கள் அங்கே மேலே வாழையில் வெட்டின மட்டத்தில் இருந்ததோ அதில் இருந்து வரும். அதில் இருந்து வந்ததுன்னு சொன்னால் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அப்படி பெரிய அளவில் வந்துட்டால் வேலைக்கு பொத்தி போடும். அது வேலைக்கு பொத்தி போட்டேன்னால் இப்போ ஒரு இடத்துல நான் நேற்று முந்தின நாள் போட போது கூட டோட்முனில் இருந்து ஒரு அன்பர் எனக்கு ஃபோட்டோ காட்டியிருந்தால் தன்னுடைய தம்பியார் விட்டு நீங்கள் பாருங்க பொத்தியும் போட்டு சீப்பாக வாழைக்காயும் வந்துட்டுது. எனக்கே நம்ப முடியலை, நான் வந்து பார்க்குறேன்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வேறு தோட்டத்தில் 2 பெரிய கூட்டமாக வச்சுருக்கிறபடியாக 2 வாழையில் பொத்தி வந்துட்டுது. நான் அதை அடுத்த வீடியோ அங்கே போகும்போது எடுக்கல அதை காட்டுறேன். ஏன் அப்படி அந்த பொத்தி வந்திருக்குது, எவ்வளோ கெதியில் வருது, ஏன் இப்படி வருது, கெதியில் பொத்தி வர்றதுக்கு என்ன காரணம்ன்ற விளக்கத்தை அந்த வாழை காட்டேக்கில் அந்த எவ்வளவு தொகையாக நிற்குது, எப்படி வச்சிருக்கணும், எப்படி பாதுகாக்கினோம் என்றதை நான் அடுத்த அந்த போகும்போது எடுக்கும்போது அந்த வீடியோவில் நான் அதுக்குரிய விளக்கங்களை தருவேன். இவ்வளவு நேரமும் நான் இன்றைய காணொளியில் என்னென்ன எங்களோட தோட்டத்தில் என்னென்ன முறைகளை கையாண்டு என்னென்ன டிப்ஸ், அதாவது அதுகளை கையாண்டு என்னென்ன முறைகளை நான் வித்தியாசமாக இன்னுமே கற்றுக்கொண்டேன் என்றதையும், இதுக்கு முதல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டாலும் இந்த வருடம் ஓரிரு பயிர்களை நான் புதுசாக நான் நட்டிருந்தேன். உதாரணத்துக்கு சவு என்று சொல்லப்படுறது, மற்றது சக்கரவள்ளி கிழங்கு, அதுகளையெல்லாம் வைக்கத்தான் அதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் கற்றுக்கொண்டே போகின்றேன். அந்த 2 பயிரும் இந்த முறை எனக்கு புதுசு தான். அதோட உள்ளியுமே எனக்கு புதுசு தான். இதுக்கு முதல் நான் உள்ளியே சும்மா வச்சு விடுவேன், அது வெறும் உள்ளியில் கீழே ஒன்றுமே காண கிடைக்காதுன்று கூட நான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் எப்படி வைக்கிறது, எந்த காலத்தில் வைக்கிறதுன்றதை சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதை வச்சு கொண்டு வந்து அந்த பயன் அடைஞ்சிருக்கின்றேன். என்னென்னு சொன்னால் ஒரு பகுதி உள்ளியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மற்ற உள்ளி அடுத்தடுத்த மாதங்களில் தான் இன்னும் 2 மாதம் இருக்குது. அது எடுக்கும்போதும் உங்களுக்கு அது இந்த விளைச்சல் எந்த பெருமளவில் இருக்கின்றது என்றதையும் நான் காட்டுவேன். அதோடு நாங்கள் இந்த மின்ஸ் என்று சொல்லப்படுற இனங்களை எப்படி வைக்கிறது, எந்த முறையில் வைக்கிறது, என்னென்னத்துக்கு அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது எல்லாமே கடையில் வாங்க வேணுமென்று இல்லை. நாங்கள் எங்களால் இயன்றால் என்னவெல்லாம் எங்கட நேரத்தை பிரயோசனமாகவும் அதாவது பயனுள்ளதாக பாவிச்சு கொள்ளலாம். டிவிக்கு முன்னால் குந்தி இருக்கலாம். இப்போ இடக்கிட ஒரு பொழுதுபோக்கு அதில் இருக்கிறது. மற்றபடி கிடைக்கிற நேரங்களை போன நேரம் பொன்னான நேரம்னு சொல்லி நான் போனது திரும்ப வராதுன்னு சொல்லி அதுக்காக அந்த நேரங்களை நாங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமும் நிறைவுமாக இருக்கும். அந்த ரீதியில் நான் எங்களுடைய இந்த தோட்டத்தில் உருளைக்கிழங்கோ மற்றது மின்சினங்கள் மற்றது வாழை மற்றது அந்த கேள் என்று சொல்லப்படுற கோவா இனத்தையே காட்டியிருந்தேன். ஒரு 2 இலை வறுத்தாலே 2 பேருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. எவ்வளவு செழிப்பாக இருக்குது, எப்படி அது எங்களுக்கு உருவாகினம், இப்படி வந்தது என்று சொல்லி அப்படி இதுகளை நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு இயற்கையாக ஆரோக்கியமாக நாங்கள் சாப்பிடுகின்றோம்ன்றது அதுவுமே ஒரு சந்தோஷம். நாங்கள் இதை ஒரு சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம்ன்றதில்லை, ஒரு சாப்பாடை சாப்பிடக்கில்லை அதை சந்தோஷமாக ரசித்து அதே நினைச்சு எதை சாப்பிட்றோமோ அந்த நினைப்போடு சாப்பிட்டா தான் உடம்பில் அங்கங்கே எங்கே சேர வேணுமோ சத்துகள் அதாவது அங்கே சீரும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த எங்களோட தோட்டத்திலே
ஒரு பகுதி, அதாவது ஒரு பகுதியை காட்டித்தான் நான் இன்றைக்கு இந்த காணொளியில் காட்டியிருக்கேன். அடுத்த காணொளியில் மிச்ச பகுதியில் என்னென்ன இன்னும் வச்சிருக்கின்றேன், என்னென்ன மரங்கள், என்னென்ன பயிர்கள், என்னென்ன உங்களுக்காக நான் வித்தியாசம் காட்டி அதை கற்றுக்கொண்ட முறைகள் இன்னுமே இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை மிக விரைவில் தருவேன். ஏனென்று சொன்னால் இன்னொரு அன்பர் ரோஸ்மரின் எப்படி அதை உருவாக்குறது, இந்த காலங்கள் எப்படி பாதுகாக்கிறதுன்ற கூட கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன அது உருவாக்கி இருக்கிறேன், ஏற்கனவே அதை நிற்கிது, எப்படி நான் இப்போ கிட்டடியில் உருவாக்கினான் என்ற விவரங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் மற்ற பகுதி பயிர்களோடு தருவேன். நீங்கள் இப்போ ஒரு சிறிய பகுதியைத்தான் இன்றைக்கு இந்த காணொளியில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை மிக விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.